தமிழக மக்களுக்கு வணக்கம். சட்டசபை ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம சட்டசபை நிகழ்ச்சிகளை பற்றி கொஞ்சம் தாமதமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம திராவிட மாடல் பகுத்தறிவை பற்றி இன்றைக்கி பார்த்தே ஆகணும். அதாவது பகுத்தறிவுனா என்ன தெரியுமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, அங்கே வாசலில் போயிட்டு பெரியார் சிலையை வச்சுட்டு கடவுளை தொழுதவன் காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குபவன் முட்டாள் அயோக்கியன் இப்படியெல்லாம் எழுதி போட்டு ஒரு சிலையை வச்சுருவாங்க. ஆனால் இவங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் ஜக்கம்மா சொல்கிறா உதயசூரியன் தான் 40 தொகுதியிலையும் ஜெயிக்க போகுதுன்னு ஜக்கம்மா சொல்கிறா. மோடி ஆட்சிக்கு வந்துட்டா நாடே அவ்வளோதான்னு ஜக்கம்மா சொல்கிறா. நீங்கள் நீட் தேர்வை கொண்டாந்த மாதிரி எல்லா துறைக்கும் தேர்வை கொண்டாந்துருவாங்கன்னு ஜக்கம்மா சொல்கிறா. அதனால் நீங்கள் 40 தொகுதியிலையும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டால் அறுத்து தள்ளிடுவாங்கன்னு ஜக்கம்மா சொல்கிறா. இப்படி ஒரு பிரச்சாரம் நமக்கு தேவையா? இதுதான் பகுத்தறிவா? அது யாரா ஜக்கம்மா? ஏதோ கட்சி மகளிர் அணி தலைவியாக இருக்குமா? மகளிர் அணி தலைவிக்கு பேர் கூட கனிமொழியாச்சே, அது யார் அப்போ ஜக்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். சரி, இந்த ஜக்கம்மா கிட்ட நம்ம சில கேள்வி கேட்கணும். எப்பா ஜக்கம்மா, இங்கே பாப்பா உட்கார மாட்டியா? சரி, ஜக்கம்மா என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரவை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஜக்கம்மா என்ன சொல்கிறா? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சா செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் மறுபடியும் அமைச்சராக பதவி ஏற்பாரா? அதுக்கு ஜக்கம்மா என்ன சொல்கிறா? எப்பா ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்லுப்பா. அண்ணன் செந்தில் பாலாஜி 300 நாள் நெருங்க போகிறாருப்பா, அவரை வெளியில் கூட்டிகிட்டு வருவீங்களா? இல்லை அவருக்கு அடுத்து ஏதாவது பிளான் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருவீங்களா? ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்லுப்பா. ஜக்கம்மா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? சரி, அதை விட்டுருவோம். அவராவது உள்ளே இருக்கார். ஜக்கம்மாவில் ஜெயிலுக்குள்ளெல்லாம் போய் விசாரணை செஞ்சு கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா? அசோக் வெளியில் தானே சுற்றிட்டு இருக்காரு. எப்பா ஜக்கம்மா நீ சொல்லுப்பா, அசோக்கை ஈடியாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியல. உன் ஜக்கம்மாட்ட கேட்டு அசோக் எந்த சந்தில் ஒளிஞ்சிருக்காரு, எந்த மூத்தர சந்தில் குத்த வச்சிருக்காருன்னு ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்லு அப்படின்னா ஜக்கம்மா சொல்லுவாளா? சொல்லுப்பா, ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்லுப்பா. ஜக்கம்மா அசோக் எங்கே உட்காந்துருக்காரு சொல்லுப்பா. ஜக்கம்மா சொல்லுவாரா? சரி, அதை கூட ஜக்கம்மா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தலைமறைவு குற்றவாளியாக இருக்கிறதால ஜக்கம்மாவுக்கு கொஞ்சம் புலன் விசாரணை அறிவுலாம் கம்மி அப்படிங்கிறதால ஜக்கம்மாவால் அதை சொல்ல முடியாது. சரி, இந்த நீட் தேர்வுக்கு ரத்து ரகசியம்னு ஒன்று சொன்னார்ல உதயநிதி, அது உதயநிதிக்கு தான் தெரியாது. ஜக்கம்மாவுக்காவது அந்த கருமாந்திரம் பிடிச்ச ரகசியம் என்னன்னு கேட்டு சொல்லுன்னு நம்ம கேட்கலாமா இல்லையா? எப்பா நம்பி குடுகுடுப்பக்காரா, ஜக்கம்மா கிட்ட கேட்டு நீட் தேர்வு ரத்தோட ரகசியம் என்னன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், அது இப்படி ஒரு ரகசியமே இல்லை, அது உதயநிதியின் உருட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறோம். ஜக்கம்மாவை போட்டு ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆம்னி பஸ்ஸுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கீங்க, அதாவது கோயம்பேட்டிலே போய் பஸ் ஏறி வரலான்னு. இப்போ ஏன்ப்பா இன்ன வரைக்கும் அரசு பஸ்ஸை விட மாட்டேறீங்க? இப்போ ஏழைப்பாளையன்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சான்னு திராவிட மாடல்கிட்ட கேட்டு ஜக்கம்மாவை சொல்லலாம்ல, கேட்டு சொல்லுங்கள். சரி, இதுக்கு மேலே நம்ம சீரியஸாக பேசுகிறோமா? அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சாருன்னு நம்ம கடந்த வீடியோவில் பேசுன மாதிரி 2 நாளாக போட்டு உருட்டுன்னு உருட்டியாச்சு. இப்போ இந்த சட்டசபையில் பெருசாக எதுவும் திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லை. இப்போன்னு இல்லை, திமுக ஆட்சியில் எப்போவுமே வராது. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இப்போ ஜக்கம்மா கொஞ்ச நேரம் அமைதியாரு, நீ போயிட்டு நாளைக்கு வா. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் வாய் கூசாமல் புழுகியிருக்காரு. என்ன மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? சென்னையிலேருந்து நாம் பஸ் ஏறணுன்னாலே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு போய் பஸ் ஏறணுமே, இது உண்மையிலேயே வெக்கமா இல்லையா? இல்லை கிளாம்பாக்கத்துக்கு ஏதாவது பேருந்து வசதி இல்லாட்டி இலவச பேருந்து இயக்குங்க. நீ ஓசி பஸ், உங்கள் பாஷையில் சொன்னால் ஓசி பஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போய் பேருந்து ஏறணும் அப்படின்னா கிளாம்பாக்கத்துக்கு மட்டும் ஓசி பஸ் விடுங்க. உங்கள் பாஷையிலேயே சொல்கிறேன், நான் ஓசி பஸ் விடுங்கன்னு விடுவீங்களா? அதாவது எவனாவது ஒரு இழிச்சவாயன் ஏழைப்பால ஆம்னி பஸ்ஸில் புக்கு பண்ண காசு இல்லாமல், ஆம்னி பஸ்ஸில் ஏசியில் போக காசு இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிட்டாவது போய் சேருவோம், கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறவன் இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு காசு கொடுக்கணும், அங்கேருந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சி போகணும், அதுக்கு தனி காசு கொடுக்கணும், அங்கே ஒரு கடை இருக்காது, கண்ணி இருக்காது, ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்படலை. இப்போ ஏனோ தானோன்னு நிறைய காரி துப்புன பிறகு நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி அவன் அரசு பஸ்ஸில் போகணும், ஆம்னி பஸ்ஸில் போகிறோம் நீட்டாக போகணும். அவங்களாம் மனசாட்சியே இல்லை. இதான் மக்கள் ஏற்றுக்கிட்ட லட்சணமா? கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறதில்ல. இதெல்லாம் நம்ம ஜக்கம்மா பேசவே மாட்டாங்க. ஜக்கம்மா முட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. இவங்க பேர் ஜக்கம்மா இல்லை முட்டம்மா அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர்
விமான நிலைய புது விரிவாக்கம் அந்த ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திற்கு வெகு அருகில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பிளாட்டு போட்டவனை யார் எவருன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சாட்சாத்து நம்ம திராவிட மாடல் கோஷ்டியாக தான் இருப்பாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு டெண்டர் விட்டுருக்காங்கல்ல, அந்த கம்பெனி தான் ராமர் கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினாங்கல்ல, அதை சுத்தம் செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதாவது சங்கி நாங்கள் எதிரி அப்படிங்கிறீங்க, அவன் சனாதனம், அவன் பாசிசங்கிறீங்க, நாங்கள் திராவிட மாடல் சமூக நீதி அப்படியே நட்டமாக நிப்பாட்டிடுவோங்கிறீங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கே கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. அவங்க ஒரு வட மாநிலத்துக்காரன்னா பிஜேபிக்கும் உங்களுக்குமான மறைமுக டீல் இருக்குன்னு நான் கடந்த வீடியோவில் பேசுனது இப்போ உண்மை அப்படிங்கிற சந்தேகம் எழுதா இல்லையா? இதில் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை துரத்தி விட போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வெளியில் வந்து ஒரு 4 தொகுதியோட பட்டியல் கொடுத்து அதில் 3 வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது இல்லாமல் ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம திரு கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திலேயே நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை பார்த்து கேட்டவர் தானே கருணாநிதி. இதை நான் சொல்லலை, வன்னியரசே தன்னோட பேட்டியில் சொல்லியிருக்காரு. கருணாநிதி கிட்ட போய் நாங்கள் பொது தொகுதி கேட்குறப்ப நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டது பாசிசம் இல்லையா? இது பார்ப்பனியம் இல்லையா உங்கள் பாஷையில் சொன்னால்? இப்போ கேட்டிருக்காரு, எங்கே ஒரே ஒரு பொது தொகுதி கொடுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். இவனுங்களை கலட்டி விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் அவர்களும் எனக்கு 3 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஆனால் 2க்கு மேலே தர்றதுக்கு திருமாவளவனுக்கு திமுக தயாராக இல்லை. அதை ஏற்றுக்கிற மனநிலையில் திருமாவளவன் கட்சியினர் இருந்தாலும் கூட திருமாவளவன் இல்லை. அப்போ அதிமுக கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற யோசனையில் திருமாவளவன் இருக்காரு. அதிமுக அணியில் திருமாவளவனுக்கு 3 தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதின்னு 4 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதா அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கிட்டத்தட்ட திருமாவளவன் அப்படிங்கிறவர் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இழுத்து பிடிச்சி பேச வேண்டிய வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது முடிகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. மறுபக்கம் ஜிகே வாசன் வந்து இங்கிட்டா அங்கிட்டான்னு சொல்லிட்டு பிஜேபிகிட்டையும் அதிமுககிட்டையும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுருக்காரு. கேட்டால் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கோம், கட்சியை கூட்டியிருக்கோம். என்ன கதையாக சொல்கிறீங்க? என்ன பெரிய பொதுக்குழு? நீ சொல்கிறதுக்கு எல்லாரும் ஆமாஞ்சாமி போட போகிறாங்க, அதான பொதுக்குழு. அதை வந்து இப்போ சில டீல் பேச வேண்டிய வேலைகளை ஜிகே வாசன் செஞ்சு பார்க்குறாரு. முடியாதுன்னு அதிமுக தரப்பில் மறுத்திருக்காங்க. வாசன் வந்தால் சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க. மறுபக்கம் மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஜவாஹரில்லா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது எந்த விதமான சீட்டும் கொடுக்காமலே எங்களை ஆதரவு கேட்குறாங்க, அது ரொம்ப மனவேதனையாக இருக்குன்னு. பாய் பேசாமல் இரு பாய், இல்லைனா பிஜேபி உள்ளே வந்துடும், உட்காரு பாய் அப்படின்றாங்க. இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் பாய் கோச்சிக்காத பாய், ஏற்று பேசுனா பிஜேபி உள்ளே வந்துடும், சீட்டெலாம் கேட்காத பாய் பிஜேபி உள்ளே வந்துடும், இதே தான் சொல்லுவாங்க. அவங்களால வேறு எதுவும் சொல்லி சமாளிக்க முடியாது. ஏன்னா சிறுபான்மையினரோட காவலர்கள் அப்படின்னு அவங்கள நம்ம பார்த்துப்பாங்க. இவ்வளோ நாளாக இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் வந்து ஆளுநர் தான் வந்து நாங்கள் தடை போடுறாருன்னாங்க. இப்போ ஆளுநர் விடுதலை பண்ணி விட்டாருன்னொடனே எங்களோட சாதனை அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன தடை போட்டால் ஆளுநர் செய்கிறாரு, அவர் விடுதலை செஞ்சு விட்டால் சாதனை எங்களுதுன்னு சொல்லிக்கிறீங்க? இதெல்லாம் ஜக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? சரி விட்டுருங்க. இந்த கூட்டணி நிலவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அதிமுக அணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரப்போகுது. எந்த சூழல்லையும் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு நெஞ்சுரத்தோட மறுபடியும் திரு சீமான் அவர்கள் களமிறங்குறாரு. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் அரசியல் களத்தை சூடாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மறுபடியும் நம்ம ஜக்கம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்குவோம். நாளைக்கு விரிவாக பேசுவோம்.